அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்டோட கடைசி பார்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரிவிஷன் பர்பஸாக தான் கொடுக்குறதுனால இப்போ வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டாக எழுதி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகளும் படிக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இப்போ ஆகஸ்ட் கடைசி தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, முதல் கேள்வி பார்க்கலாமா? இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமான வாத்வான் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளதுன்றாங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டம் என்ற இடத்துல வந்து அமைக்க போகிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செய்திகளில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருப்பார், ரைட்டுங்களா? ஸோ மகாராஷ்டிரா என்பது இந்த கேள்விக்கான விடை. அடுத்தது அவனிநகரா பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வென்ற பதக்கம் என்னன்றாங்க. இவர் வந்து துப்பாக்கி சுடுதல் பிரிவில் கலந்துக்கிட்டு வந்து பதக்கம் வாங்கியிருக்கார். இவர் வென்ற பதக்கம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து தங்க பதக்கம் வந்து வாங்கியிருக்கார். ஸோ தங்க பதக்கம் என்பது சரி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 14.2 வினாடிகளில் ஓடி பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில், அது என்ன சார் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்னா? ஆக்சுவலாக ஒலிம்பிக் போட்டின்றது நார்மலாக தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி, அதை தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? அது பாரிஸில் நடக்குது, ஃப்ரான்ஸில். சரி, பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பிரீத்தி பால் வென்ற பதக்கம் என்னன்றாங்க. ஸோ இவர் வந்து அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து 14.2 வினாடிகளை கடந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்கார். ஸோ வெண்கலம் அப்படின்றது இதுக்கான விடை. தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து தேசிய விளையாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது, ரைட்டா? இதை சுற்றி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இந்த தேசிய விளையாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அடுத்த கேள்வியாக இருக்குது, ரைட்டா? யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இவர் பேரில் விருது கூட கொடுக்குறாங்க. மேஜர் தியான் சந்த். மேஜர் தியான் சந்த் இவர் வந்து பிரபலமாக ஹாக்கி முன்னாள் வீரர், ரைட்டா? ஹாக்கி போட்டி இருக்கு இல்லையா, அந்த வீரர். ஸோ இவர் பேரில் தான் நம்ம தேசிய விளையாட்டு தினம் வந்து அனுசரிக்கிறோம், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை ஆசிரியர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆசிரியர்களுக்கு வந்து இந்த விருதுகள் கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷத்துக்கு 2 ஆசிரியர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? 2 ஆசிரியர்களுக்கு வந்து சூஸ் பண்ணி இந்த தேசிய நல்லாசிரியர் விருது வந்து கொடுக்க போகிறாங்க. குடியரசுத் தலைவர் வந்து கொடுப்பாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி இருக்கு இல்லையா, இந்த ஆசிரியர் தினத்தில் இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆண்டு. பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூரில் ஒரு ஆசிரியர் வந்து ஆர் கோபிநாத், மதுரை ஆசிரியர் ஒருத்தர் ஆர் முரளிதரன். இந்த 2 ஆசிரியர்களுக்கு வந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பெற போகிறாங்க, ரைட்டா? சரி, பிஎம் ஸ்ரீ திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து அறிமுகம் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கை 2020 சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து நிதி உதவி கொடுக்கும், ரைட்டா? இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, மாநிலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா மத்திய அரசு வந்து ஃபண்டு கொடுப்பாங்க, ரைட்டா? சரி, இந்த செய்தி ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஒரு செய்தி, அதாவது கல்வி அமைச்சர் மற்ற அரசு தலைவர்கள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட இதுக்கு வந்து குரல் கொடுத்துருந்தார். என்னென்னா மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, கொடுக்கல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால் நாங்கள் கல்வித்துறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பல கோடி ரூபாய் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட போட முடியாது, மாணவர்கள் பாதிப்படுறாங்கன்ற மாதிரி நம்ம தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தார், ரைட்டா? ஸோ பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னு தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து புதிய கல்விக் கொள்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து வரும், ரைட்டா? சரி, நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர மாட்டுறாங்க, ஒத்துக்க மாட்டுறாங்க. தமிழக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு கமிட்டி கூட போட்டாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் அந்த கமிட்டி அறிக்கை இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொடுத்து அதுக்கான பாடத்திட்டம் எதுவும் நமக்கு இன்னும் மாற்றலை. பழைய சிலபஸ் 2019 2020 சிலபஸ் தான் இன்னமும் போயிட்டுருக்கு, ரைட்டா? இன்னும் பள்ளி சிலபஸ் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க, ரைட்டா? சரி, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து ஏன் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா இதுதான், இந்த விஷயம் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மற்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழகத்தில் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்சா அவர்களை வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஐசிசி தலைவராக.
தற்போது ரயில்வே வாரியத்தின் சிஇஓ யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சதீஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேவோட சிஇஓவாக நியமனம் பண்ணியிருக்காங்க. சதீஷ்குமார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தோட மாநகராட்சிகளோட எண்ணிக்கை எத்தனைன்றாங்க. இது வந்து 25. கலைஞர் என்னும் தாய் நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த நூலை எழுதியது யாருன்னா ஏவா வேலு அவர்கள் வந்து கலைஞர் என்னும் தாய் நூலை வந்து எழுதியிருக்காரு. இவர் கலைஞர் கூட பழகியிருப்பார் இல்லையா, அந்த நிகழ்வுகளை தொகுத்து வந்து கலைஞர் எனும் தாய் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி என்னென்னா, கலைஞர் எழுதிய நூல்கள்லாம் இருக்கும்ல, அந்த நூல்கள் எல்லாமே அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா. ஸோ நம்ம பாரதியார் நூல் கூட பார்த்திங்கன்னா அரசுடைமை ஆக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ கலைஞரோட நூட்கள்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் எழுதின நூட்கள்லாம் என்ன அப்படின்றதுனா, நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் புதுசாக ஒரு லெசனே ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. பன்முக கலைஞர் அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் போட்டிருப்பாங்க. அந்த லெசனை படித்து பாருங்கள். அவர் எத்தனை சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டது. ரைட்டா. இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 எங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டதுன்றாங்க. இது சனிக்கிழமை வந்து ஆகஸ்ட் 24 விண்ணில் செலுத்தினாங்க. இந்த மறுபயன்பாடு ஹைப்ரிட் ராக்கெட் அப்படின்றது முதல் முறையாக நம்ம இந்தியாவில் வந்து செலுத்தியிருக்காங்க. இது எங்கேருந்துன்னா சென்னையிலேருந்து அனுப்புனாங்க. ரைட்டா. சென்னையில் அது குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பட்டிப்புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இது வந்து சேட்டலைட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சேட்டலைட் நிலைநிறுத்திட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூமிக்கு திரும்பி வந்துடும். மறுபடியும் இந்த ராக்கெட்டை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷத்துலேயே வந்து பூமிக்கு வந்து திரும்பிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா. சரி. ஸோ இந்த ரூமி 1 என்ற ராக்கெட் வந்து சென்னையிலேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க. தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் ரேஸ் எங்கே நடைபெற்றுருந்தாங்க. இப்போ சாட்டர்டே சண்டே தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 1. அது சில சிக்கல்கள்லாம் போயிட்டு நீதிமன்றம் வந்து FIA சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் போட்டி நடத்தணும் அப்படி இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ட்ரையல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. நம்ம சென்னையில் தான் நடந்தது. இது வந்து தெற்காசியாவிலே முதல் முறையாக இந்த ஃபார்முலா 4 ரேஸ் கார் வந்து நம்ம சென்னையில் நடைபெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நடத்தினது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஏற்பாடு மூலிமா இது வந்து நடத்தியிருப்பாங்க. ரைட்டா. சரி. அடுத்தது உக்ரைன் நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா, உக்ரைன் நாடு தனிநாடாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு சென்ற முதல் பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடி. அவர் போயிட்டு அந்த நாட்டோட அதிபரை சந்தித்து 4 ஒப்பந்தங்கள் வந்து போட்டு வந்திருக்காரு. ரைட்டா. கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. ரைட்டா. உக்ரைன் வந்து ஐரோப்பிய யூனியனில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னதுனால ரஷ்யா அதை பிடிக்காமல் வந்து உக்ரைன் மேலே வந்து போர் தொடுத்துட்ருக்காங்க. அது இராணுவ நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க, போர் அப்படின்றதில்ல. பட் ஆனால் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து உக்ரைன் நாட்டுக்கு போயிட்டு 4 ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. ரைட்டா. சரி. தேசிய விண்வெளி தினம் சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கிய நாள். அதாவது தேசிய விண்வெளி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 சேட்டலைட் அனுப்புனாங்க இல்லையா, அது வந்து நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாளை தான் நம்ம தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கிறோம். ரைட்டா. ஸோ அதனால் இதையும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 23 என்பது இதுக்கு வந்து சரி. உலகளாவிய முருகன் மாநாடு சமீபத்தில் எங்கே நடைபெற்றதுன்றாங்க. நம்ம பழனி முருகன் இருக்கார் இல்லையா, அங்கே தான் பழனியில் தான் வந்து நடைபெற்றது. வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. வெம்பக்கோட்டை என்பது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாய்வு தளம். ஸோ இந்த இடத்துல நிறைய அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கிடைச்சதாக பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கீழடி எங்கே இருக்குது, இது மாதிரி வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது, இது மாதிரி முக்கியமான அகழ்வாய்வு தலங்கள் எங்கே இருக்குது அப்படின்றலாம் கேட்பாங்க. எந்த மாவட்டத்தில் இருக்குலாம் கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ வெம்பக்கோட்டைன்றது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. கேரளா சினிமா துறையில் பாலியல் துன்புறுத்தல் ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்றாங்க. ஏமா கமிட்டின்னு சொல்லுவாங்க. நீதிபதி ஏமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில், அதாவது மலையாள சினிமா துறையில் நடந்த அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அறிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர், அந்த கேரளா முதலமைச்சர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்த அந்த நடிகர்கள் மீது பார்த்திங்கன்னா இப்போலாம் ரீசெண்டாக FIR போட்டிருக்காங்க. இந்த செய்திக்கு பார்த்திங்கன்னா பிரபலமாக எப்போ நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த செய்தி வரும். ஃபேஸ்புக், யூடியூப்னு
இது ஒரு கேரளாவில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக இப்போ வந்து இது போயிட்டுருக்கு ரைட்டா. நம்ம தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையில் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹேமா கமிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து நம்ம தமிழ் சினிமா துறைக்குமே வந்து அமைக்கணும், அப்போ தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அடிமை வர்த்தகம் மற்றும் அதை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 23 அப்படின்றதான் சரி. ஐஎன்எஸ் அரிகாட் என்பது என்னன்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்படையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிகாட் என்பது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றதான் இதுக்கான விடை ரைட்டா. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் 1 அதாவது ஹரிஹந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 2018 அதை வந்து இந்திய கடற்படையில் சேர்த்திட்டாங்க. இது 2024 அதனோட வகையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலாக இந்த ஐஎன்எஸ் அரிகாட்டை வந்து இந்திய கடற்படையில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட பாதுகாப்பு இன்னும் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றதான் இதுக்கான விடை. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். அதாவது ஜூலை 2023 ஜூலை 2024 வரைக்கும் ஒரு வருடம் ஒரு மாதம் ரைட்டா. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் 1000க்கு மேலே கொஷின் வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 100 rupees வந்து பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் என்பது வரக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் மற்ற போட்டித் தேர்வுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.